மோஸ்ட்லி தெரிஞ்சுப்போம். நீங்கள் சொல்கிறீங்களா? வரிசையாக எப்படி வரீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இந்த புத்தகத்தை பற்றிய உங்களுடைய கருத்து, அதாவது ரொம்ப ஆழமாக உங்கள் மனசில் பதிஞ்ச கருத்து. இவருடைய காலத்தில் தான் சபை உருவாகுது. சபை உருவான காலம். சரி, சபை வேற அடுத்தது கும்மிக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பற்றி உன் மனசில் என்ன இருக்குது இந்த புத்தகத்தை பற்றி? உண்மை இல்லையா? பழைய ஏற்பாடு தான் ஓடிட்டு இருக்கப்போ எதிர்ப்புகள் நிறைய இருக்குது அந்த காலத்தில். சரி, ஓகே. உபத்திரவ காலம். வரிசை ஆளுக்கு ஒரு கருத்து மாலை சொல்லியிருந்தாங்க. அப்புறம் செகண்டுக்கு வந்துடலாம். லூக்கா எழுதியது ஸ்பெல்லிங் ஓகே. வேற அடுத்து பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுதல் அல்லது வருகை, என்ன சொல்றீங்க? வருகையா? ஊற்றுதல். ஓகே. வேற யானிக்கு? எனக்கு வந்து புக் ஆஃப் ஆக்ட்ஸ் வந்துட்டு பைபிளில் இருக்கிறதுலையே மிக சிறந்த என்ன சிறப்பு? ஏதாவது ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தா ஹோல் பைபிள் வந்து நீங்கள் புக் ஆஃப் ஆக்ட்ஸில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன் ஜீசஸ் வந்தார், புதிய உடன்படிக்கை, வேதா, இந்த புக் ஆஃப் ஆக்ட்ஸ் வந்து முழுமை பெற வைக்கும். வேதாக அறிவில் முழுமை பெற வைக்கும். ரிச்சர்ட் உனக்கு? அப்போஸ்தலர்களின் ஊழியம். யார் அப்போஸ்தலர்கள்? 12 சிறப்பு சீடர்கள். நிறைய சீடர்கள் இருந்தாங்க, அதில் 12 பேர் இருக்காங்க ஸ்பெஷல். வேதாகமத்தைனா பரலோக திட்டத்தின் கூட போடணும். பரலோக திட்டத்தை முழுமை தருவி பரலோக திட்டத்தை தர்ம சகாயம் புரியல என்ன அப்படின்னா? ஓகே. தர்ம சகாயன்றது வந்து என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்? அவங்க விருப்பத்தின்படி வந்து அவங்க கொடுத்தாங்க. யாரோட ஒரு வற்புறுத்தல் இல்லாமல் தானாகவே சுயமாக வச்சு அது எல்லாரும் பொதுவாக வந்து தேசத்தில் அசைவு ஏற்பட்டது அவங்க கால ஊழியர்கள். விசுவாசிக்கு மனப்பூர்வமான காணிக்கை. அப்போ நீ சொல்கிறது வந்து காணிக்கையும் அதை வந்து பொதுவாக பங்கு போட்டு பொதுவாக வைத்து வாழுதல், தனக்குன்னு எதுவும் வச்சுக்கல அப்படி சொல்லலாமா? பொதுவாக வைத்து அனைவருக்கார், பொதுவாக வச்சு எல்லாம் முன்பு வச்சாங்க. அப்போஸ்தலர்கள் வந்து எது வைத்துக்கொண்டு காணிக்கை கொடுத்தாங்க சொல்றதெல்லாம் சம்பவம் நடந்தது. எல்லாம் காணிக்கையை கொடுங்க, இஸ்ரேல் கொண்டு போறேன்னு. ஸோ இந்த புக் ஆஃப் ஆக்ட்ஸ் வந்து பவுலையே ஒரு இடத்துல காரணம் பண்ணும். புக் ஆஃப் ஆக்ட்ஸ் வந்து சத்தியத்தை வந்து இந்த புக் சொல்லுங்க உங்களோட. சத்தியத்தை வந்து மன தைரியத்தோட பிரச்சாரத்தினால அநேகர் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. சத்தியத்தை வெளிப்படுத்தி அவங்க எதிர்பார்க்காத சூழ்நிலையில சத்தியத்தை சத்தியமாக வெளிப்படுத்திய புத்தகம், பிரசங்கித்த வெளிப்படுத்த. ஓகே, செகண்ட் ரவுண்ட் வரலாம். வேறு ஏதாவது இருக்கா சொல்லி பார்க்கலாம். எதிர்த்தவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். எதிர்த்தவர்கள் பகுதிக்கு பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. ஓகே, இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள்.
புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாகிய அப்படின்றது இது வந்து அப்படி பார்க்கும்போது புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களுக்கான ஞான புத்தகம் சொல்லலாம். புதிய உடன்படிக்கை ஊழியத்தின் ஞான புத்தகம். ஓகே. வேற இதுக்கு ஏன் அப்போஸ்தலர் நடவடிக்கைன்னு பேர் வச்சாங்க? நடவடிக்கைகள்னா என்ன புரிஞ்சா? செயல்கள். அப்போஸ்தலருடைய செயல்கள்ன்றது தான் பேர். செயல்கள் அதுதான் நடவடிக்கைகள், பழைய தமிழ் வார்த்தை நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு பேர் எப்படி வச்சுக்கணும்? யார் சொல்லுங்க, யார் சொல்றது? பரிசுத்தாவியார் யாரும் சொன்னீங்க? நீதானா? ஏன் பயப்படுற? ஆக்சுவலாக பரிசுத்த ஆவியானவரின் செயல்கள் பேர் வச்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவரின் செயல்கள் தான் பேர் வச்சுக்கணும். தலைப்புலேருந்தே நம்ம வந்துடலாம். ஏன் பரிசுத்த ஆவியானவரின் செயல்கள் பேர் வச்சுக்கணும்? இது அவருடைய செயல்கள். இவங்க வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தினாங்க, 12 பேரும் ஒரு கருவியாக பயன்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இதில் அப்போஸ்தலர்கள் பேர் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல சாகுறது வந்து ஒரு 12 பேரில் ஒருத்தர். யார்? யாக்கோபு தான் முதல்ல. பேரு தான் கடைசி. ஓகே. இப்போ நமக்கு இருக்கிற சந்தேகம் வந்து இந்த 12 பேரில் வந்து முதல்ல சாகிறது வந்து யாக்கோபு தான். அது தற்கொலையை நம்ம இதில் சேர்க்கல. சரி, யூதாஸை கேட்டதுனால அதுலேருந்து அவசியம் வந்துடும். நம்ம இப்போ வந்து இயேசு வந்து 3 வருஷம் ஊழியம் செய்கிறார். 12 பேர் கூட சேர்ந்துட்டு 3 வருஷம் ஊழியம் செய்கிறாரு. ஊழியம் செய்யும்போது இயேசுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் என்ன சம்மந்தம் இருந்துச்சு? இந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயல்கள்னு சொல்கிறோம். இது வந்து இவங்க காலத்தில் ஆரம்பிக்கிறதா, இயேசு காலத்தில் ஆரம்பிச்சிருதா? அதான் இப்போ இந்த 3 வருஷத்துலேயே ஆரம்பிச்சிருதா இல்லை இயேசு காலத்தில் ஆரம்பிக்கிறதா? இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம சொல்கிறோம். இந்த புத்தகத்துக்கு வந்து பேர் வச்சோம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானுடைய செயல்கள் அப்படின்னா பேர் வைக்கணும். செயல்பாடுகள், அற்புதங்கள் நிறைய செய்கிறார். இப்போ வந்து இயேசு கிறிஸ்து அந்த 3 வருஷம் ஊழியம், முதல் 4 புத்தகம் வந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இதுவே 3 வருஷம் ஊழியத்தை தான் சொல்லுது. முக்கியம் இயேசுடைய 3 வருஷம் ஊழியத்தை சொல்லுது. அந்த 3 வருஷம் ஊழியத்தில் இயேசு தான் முக்கியமாக, பரிசுத்த ஆவியானவர் முக்கியமா? பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்காரா இல்லையா? அந்த 3 வருஷம் ஊழியத்தில் இருக்கிறார். ஓகே. எப்படி இருக்கிறார்? எப்படி செயல்படுறார்? ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. இந்த இயேசு வந்து தனியாக செயல்படுது. இயேசு வந்து பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவை செயல்படுத்துகிறார். இயேசுடைய ஊழியம் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தொடர்ந்து தான் நம்ம பார்க்குறோம். சில இயேசு பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் வந்து அங்கே ஆரம்பிக்குது. எங்கே ஆரம்பிக்கிறது பாயிண்ட் நீங்கள் கேட்கணும். எங்கே ஆரம்பித்தது? இயேசு மூலமாக பரிசுத்த ஆவியானவர் செய்த ஊழியங்கள், செயல்கள் எங்கே ஆரம்பிச்சது? ஞானஸ்நானம் எடுக்கும்போது தான் பாயிண்ட் வச்சுக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து பரிசுத்த ஆவியானவரால் பிறந்தார்னு ஒரு வசனம் சொல்லுது. அவர் பிறந்ததே பரிசுத்த ஆவியானவர். அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சால் தான் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம இந்த கிறிஸ்து நடவடிக்கைகள் வந்து முக்கியமாக பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிகிறதுனால வந்து அவர் நம்ம மூலமாக செயல்படுறது தான் நோக்கம். இந்த பாடத்தை படிக்கக்கூடிய நோக்கமே இயேசு மூலமாக ஆவியானவர் செயல்பட்டது மாதிரி இயேசு மற்ற 12 அப்போஸ்தலர் மூலமாக, மற்ற அப்போஸ்தலர் மூலமாக ஆவியானவர் செயல்பட்ட மாதிரி நம்ம மூலமாக செயல்படணும். இதுதான் இந்த பாடத்துடைய நோக்கம். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அதனால இந்த வித்தியாசத்தை பார்க்குறோம். இயேசு பரிசுத்த ஆவியானவர் பிறந்தார். ஆனால் இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும்போது புறாவடிவில் வந்து இறங்குறாரு, நிரப்புறாரு, ஃபில் பண்ணுறாரு. இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வந்து ஏசப்பா இருக்கிற காலத்துல வந்து வெளிப்படல. ஆனா ஏசப்பா போகும்போது அவங்க சொல்லிட்டு போறாங்க, எனக்கு பின்னாடி ஒரு தேற்றர் வரணும்னு நான் அனுப்புறேன் அப்படிங்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வருவார் அப்படிங்கிறது வெளிப்படலன்றது வந்து சரியா? இயேசு இருந்த காலத்துல பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படலன்னு சொன்ன கருத்து சரியில்லை. முதல்ல இருந்து இருக்காரு. ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் கற்பத்தில் உற்பத்தி ஆகிறது. இதுக்கு ரெண்டு வித்தியாசம் பார்த்துக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு வந்து ஒரு மரியாதை வயிற்றுல உருவாகிறாரு. ஸோ அதுக்கும் அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் மேலே வந்து இறங்குறாரு. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு புரியலாம்.
வார்த்தையாக கடல் மாம்சமாகுது. ஓகே. அந்த பரிசுத்தாவியானவர் வரும்போது அது வந்து வார்த்தையாக கடல் மாம்சமாகுது. அதுதான் அது 30 வயசுல ஆக்டிவேட் ஆயிட்டாரு. ஆனா அந்த மாம்சம் வந்து எப்போ ஆக்டிவேட் ஆகுதுன்னா அந்த பரலோக திட்டத்தை பரிசுத்தாவி ஞான அது ஊழியத்துக்கான அழைப்புல பரிசுத்தாவியானவர் வர்றாரு. இதுதான் முக்கியம். 30 வருஷம் அவர் வந்து ஆவியானவரால் தான் அவருக்கு மாம்சமே கிடைச்சது. அவருக்கு வார்த்தை தான் மாம்சமாகுது. அவர் வார்த்தையாக இருந்தவர் மாம்சமாக்குனவர் ஆவியானவர். ஆனால் 30 வருஷமா அவர் எந்த ஊழியமும் செய்யலை. 30 வருஷமா வந்து சும்மா தான் இருக்கிறார். அவர் ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கிறார். ஆனால் வேதத்தை வாசிக்கிறாரு, வேதத்தில் தன்னுடைய காரியங்களை கற்றுக்கொள்கிறாரு. எல்லாம் நம்ம பார்த்தோம். 12 பஸ்கா பண்டிகைக்கு போகிறாரு. ஒரு 4 வயசுல ஆரம்பிச்சிருப்பாரு, போயிட்டே இருக்கிறார். இந்த மாதிரி வந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. ஆனால் அவர் எந்த ஊழியமே செய்யலை. இதுதான் முக்கியமான ஒரு கருத்து. இந்த 30 வயசு வரைக்கும் அவர் எந்த ஊழியும் செய்யலை, எந்த செயலும் செய்யலை. ஆவியானுடைய செயல்பாடுகள்ன்றது மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் ஞானஸ்நானம் எடுத்து ஆவியானவர் அவருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அவருடைய செயலை ஆரம்பிக்குது. முதல் வந்து சோதனைக்குள்ளதையும் ஆவியானவர் தான் நடத்துகிறாரு. சோதனை முடிஞ்ச உடனே நாசரேத்துக்கு வருவார். நாசரேத்தில் வந்து அந்த அவருடைய சினகார், அந்த தேவாலயமா ஜெப வீட்டில் வந்து முதல் பிரசங்கம், அந்த ஏசியாவில் அந்த புத்தக சொல் கிடைக்கும், அந்த வாசி முதல் பிரசங்கம். ஸோ அங்கே தான் ஊழியம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? நமக்கும் இந்த மாதிரி 2 விதமான ஆவியானுடைய அனுபவங்கள் வேணுமா வேண்டாமா, இருக்குதா இல்லையா? ஸோ அது என்ன அனுபவம், என்ன வித்தியாசம்? இதில் தான் உபதேசங்கள்லாம் நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்குது. சிலர் சொல்கிறாங்க வந்து நீங்கள் ஆண்டு இயேசு ஏற்றுக்கொண்டோடனே ஆவியானவர் உங்களும் வந்துட்டார், திரும்ப உங்களுக்குள்ள ஒரு நிறைவெல்லாம் தேவையில்லை, திரும்ப ஒரு பெண்டிகாஸ்டல் அனுபவம் உங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி ஒரு சாரார் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்க, குறிப்பாக பெண்டிகாஸ்ட் அனுபவத்தில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு வந்து அந்த ஃபில்லிங் வேணும், அந்த அபிஷேகம் வேணும், அந்த அபிஷேகம் வந்தால் தான் நீங்கள் ஆண்டவருக்காக எல்லாம் செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி 2 விதமான உபதேசங்கள் இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்து என்ன, அதை பற்றி பேசலாம். இதுதான் முக்கியமானது. இல்லை வேணும். ஓகே, அனுதினமும் வேணும். ஓகே. இப்போ நமக்கு வந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்போ நமக்குள்ளே வர்றாரு? அவர் தாயின் கருவிலே முன்பதிக்கிறேன்றாரு. ஸோ அதே ஒரு ஆவியானவர் மட்டும்தான் பேசுகிறோம். இது வந்து ஆவியானவர் இயேசுடைய வாழ்க்கையில் 2 விதமான அனுபவத்தை பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில அதுக்கு ஒத்து பார்க்குறோம். அந்த மாதிரி என்ன அனுபவங்கள் நமக்குள்ளே கிடைக்குது? நம்ம வந்து பாவத்தில் உற்பத்தி ஆனோம். ஓகே, அது பெரிய வித்தியாசம். இயேசு வந்து நம்ம அந்த கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. இயேசுக்கு வந்து யோசேப்பினால் அவர் பிறந்திருப்பார் அப்படின்னா அவரும் பாவத்தில் தான் பிறந்திருப்பார். ஆனால் ஆவியானவர் வந்து அந்த வித்து உள்ளே போடுறதுனால இது முக்கியமான ஒரு, நமக்கும் அவருக்குள்ள பெரிய வித்தியாசம். அவர் வந்து பரிசுத்தத்தில் கற்பம் தரிக்கப்பட்டால் நம்ம பாவத்தில், ஏன்னா நம்ம அப்பா அம்மா 2 பேருமே. ஆனால் இங்கே அம்மா வந்து மரியாள் வந்து அந்த பாவத்தின் வித்து தான் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து உள்ள செயல்படுறதை பார்ப்போம். இது நமக்கும் அவருக்குள்ள பெரிய வித்தியாசத்தில் ஒன்று. இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, முக்கியமாக நம்ம மறுபடி பிறக்கிறோம் பாருங்கள். நம்ம வந்து அழியாத வித்தினால மறுபடி பிறக்கிறோம். இதே வசனம் தான் எங்கேயோ ஒரு சுவிசேஷத்தை கேட்குறோம், எங்கேயோ ஒரு நற்செய்தியை நம்ம கேட்கும்போது நமக்கு ஆசை வருது, நம்மளும் மறுபடியும் பிறக்கணும். அதனால தான் வந்து ஏசு சொல்றாரு, மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இந்த மறுபடி பிறக்கிறது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. இயேசுடைய வாழ்க்கையில் மரியாள் வயிற்றில் பிறந்தது கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் மறுபடி பிறத்தல் எங்கே நடக்குது, எப்படி நடக்குது? இதுதான் முதல் பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம், நமக்குள்ளே வர்ற முதல் அனுபவம். நீங்கள் சத்தியத்தை கேட்குறீங்க, சத்தியம் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வருது, இதுதான் உண்மை, இயேசு செஞ்சது தான் உண்மை அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது. இயேசுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம அவரோட சேரும்போது நமக்குள்ள ஒரு புதிய பிறப்பு நடக்குது. அந்த புதிய பிறப்பு ஆவியானவராக நடக்குது. எங்கே நடக்குது, எப்படி நடக்குது? இதான் முதல் அனுபவம். ரட்சிப்பு முதல் ரட்சிப்பு. வேற ரட்சிப்பு நம்ம பொதுவாக சொல்கிறோம். என்ன நடக்குது? மாற்றம் வாழ்க்கையில் மாற்றம் வருது. வேற என்ன மாதிரியான மாற்றம் வருது? ஓகே, ஜென்ம சுபாவங்கள் மாறுறது வந்து அந்த மறு ரூபம், அந்த அனுபவம். உண்மையிலே என்ன மாற்றம் நடக்குது? ஆவியானவர் என்னதான் செய்யறாரு? நம்ம இயேசு ஏற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் பெறும் புதிய சிருஷ்டி. அந்த புதிய சிருஷ்டி இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த புதிய சிருஷ்டி கிறிஸ்துக்குள்ள நம்ம புதிய படைக்க போறோம். இது எங்க நடக்குது, எப்படி நடக்குது? இதுதான் ரொம்ப முக்கியம். இது ஆவியானவரால் தான் நடக்குது. ஆனால் நிறைய நம்ம அதை வந்து யோசிக்கிறது இல்லை, நம்ம அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறது. நம்ம பொதுவாக பேசிட்டு ரட்சிப்புன்னு சொல்லுவோம். ஆனால் என்னதான் நடக்குது நம்ம வாழ்க்கையில்? அந்த புதிய படைப்புனா என்ன? இது ஆவியானவர் செய்கிறார். எப்படி செய்கிறார், என்ன செய்கிறார் நமக்குள்ள? இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாதனால நமக்குள்ளேயே ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த ஆவியானவர் வந்து நம்முடைய ஆவியை வந்து புதுசாக படைச்சிட்டார். இதுதான் முக்கியம். நமக்குள்ள ஆவி அது வரைக்கும் செத்து போயிடுச்சு. இந்த ஆவி எதை குறிக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், திருத்தம்லாம் பார்த்துருக்குறோம். இந்த ஆவி எதை குறிக்குது அப்படின்னா,
இந்த ஆவி உள்ள செத்து போய், ஆவி நமக்குலாம் இருக்குது, ஆனால் செத்து போய் இருக்குது. அந்த செத்து போய் இருக்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, நமக்கும் தேவனுக்கும் உறவு இல்லை, பேசுறது இல்லை, அவர் பேசுறது புரியுறது இல்லை. ஒருவேளை நம்ம பைபிள் வாசிக்கலாம், நம்ம சர்ச்சுக்கு போகலாம், ஆனால் ஒரு தனிப்பட்ட உறவு நமக்கும் தேவனுக்கும் இல்லாமல் இருக்கும். இதைத்தான் வந்து அந்த புதிய சிருஷ்டி, புதிய படைப்புன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அந்த ஆவிக்குள்ள ஒரு உயிரை கொடுக்குறாரு. ஆவியானவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, நம்ம அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள இருக்கிற ஆவிக்கு ஒரு உயிரை கொடுத்து தேவனோட பழக வைக்கிறார். இதுதான் முதல் அனுபவம் ஆவியானவர் செய்கிறது. இது வந்து இயேசு பார்க்கும்போது அவருக்கு இதெல்லாம் தேவையில்லை. அவர் வந்து ஆவியில் மறிச்சலாம் இல்லை, அவர் வந்து ஆவியில் உயிரோடு தான் இருக்கிறார். பிறக்கும் போதே ஆவியில் உயிரோடு இருக்கிறார். இதுதான் நமக்கு அவருக்குள்ள வித்தியாசம். இது வந்து ஆவியானவரோடு ஏற்படுகிற முதல் அனுபவம். இதை நம்ம அதிகமாக சிந்திக்கிறது இல்லை, அந்த சிந்திக்கும் போது தான் அது நமக்கு தெரியும். இது கிட்டத்தட்ட இயேசு வந்து பிறந்துட்டாரு. பிறந்ததுக்கப்புறம் அம்மா சொல்கிறாங்க இயேசு அவரை பற்றி இந்த மாதிரி. ஏன்னா பிறந்தவுடனே இயேசுவை பற்றி இந்த ஞானிகள் வந்து சொல்கிற காரியங்கள், அப்புறம் மேய்ப்பர்கள் வந்து சொல்கிற காரியங்கள், அதுக்கப்புறம் சிமியோன்னு சொல்கிறது, இவங்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. இது வந்து இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனம். இது வந்து அம்மா தான் சொல்லியிருக்கணும். ஸோ இதை வந்து அவர் யோசிச்சுட்டே இருக்கார். இந்த உறவு வந்து அவரை பொறுத்தவரை பிறந்தவுடனே ஆரம்பிச்சது. ஒருவேளை அம்மா சொல்லி கொடுத்து, ஆனால் அவர் வந்து ஒரு சாதாரண மனுஷன். அதனால தான் அவர் 100% மனுஷன்னு சொல்லுவோம், 100% வந்து தேவன்னு சொல்கிறோம். ஸோ இதை புரியறதுக்கு ரொம்ப கஷ்டம். அவர் வந்து 100% மனுஷன்றது வந்து பிறந்த உடனே குழந்தையா இருக்கும்போது எல்லாமே தெரிஞ்சுட்டு பிறகு இதெல்லாம் தெரியாது. ஆனால் அம்மா சொல்கிறது, வேதத்தை வாசிக்கிறது, இந்த ஆவியானவர் கூட இடைப்பட்ட ஒரு காரியங்கள் வந்து அவர் பிறந்தோடனே நடக்குது. நமக்கு எப்போ நடக்குது அப்படின்னா, நம்ம மறுபடி பிறந்தோடனே நடக்குது. அவருக்கு பிறந்தோடனே நடக்குது, நமக்கு மறுபடி பிறந்தோடனே தான் நம்ம காரியங்கள், நம்முடைய உண்மையான வாழ்க்கை எது, நம்முடைய வாழ்க்கையை பற்றி நம்முடைய திட்டங்கள் என்ன, ஆசைகள் என்ன, விருப்பங்கள் என்னன்றதெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இது முதல் அனுபவம், ஆவியானவரோடு ஏற்படுகிற முதல் அனுபவம். ஆனால் இந்த அனுபவத்தோடய நீங்கள் நம்ம ஊழியம் செய்ய முடியுமான்றதான் கேள்வி. இந்த அனுபவத்திலேயே நம்ம ஊழியங்கள் செய்யலாமா, செய்ய முடியுமா? முதல் அனுபவத்தில் முடியாது. ஸோ இது அந்த ரெண்டாவது அனுபவம் நமக்கு தேவைன்றது புரியுது அவங்களுக்கு. இதுதான் பெந்தேகோஸ்தே அனுபவம்னு சொல்லி பார்க்கணும். அது வந்து எங்கே நடக்குது, எப்போ நடக்குது? சிலருக்கு வந்து இயேசு ஏற்றுக்கொள்ளும் போதே அப்பவே நடந்துடும். ரெண்டுமே உள்ள ஆவியானவர் வந்து மறுபடி பிறக்க வைக்கிறது, ஆண்டவரோட பேச வைக்கிறது, பழக வைக்கிறது. சிலர் காலகட்டங்கள் இருக்கும் ஒரு நிறைவுக்குள்ளே வர்றதுக்கு. அவங்க அக்கா சொன்ன மாதிரி, ஒருவேளை இந்த அனுபவம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் மறுபடியும் பிறந்துட்டீங்க இன்னைக்கு, ஆனால் ஒரு 10 நாள் கழிச்சு, அல்லது ஒரு 50 நாள் கழிச்சு, அல்லது வேறு ஒரு எங்கே அபிஷேகம் கொடுக்க போகிறீங்க அங்கே போகும்போது, அல்லது வேறு ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த நிறைவு கிடைக்கும். இந்த சிலருக்கு வந்து ரெண்டுமே ஒன்றா கிடைக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? சிலர் வந்து இதில் எங்கே குழப்பம் வருது அப்படின்னா, இல்லை ரெண்டு ஒன்றா தான் கிடைக்குன்னு சொல்லி ஒரு சாராக சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது வேறு வேறு அனுபவம் அப்படின்றாங்க. இது உங்களை பொறுத்தவரை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது இருக்குதான்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். சொல்லுங்க. பிரதர் சர்ச்சு இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு. அது வர்றாரு, ஆனால் மறுபடியும் பிறக்க வச்சாரு, ஆண்டவரோட பேச வைக்கிறாரு, உறவு கொள்ள வைக்கிறாரு. இதுதான் நடக்குது அப்படின்றதான். ஆனால் இன்னொரு அனுபவம் தேவையா? இப்போ பிரதனை பொறுத்தல வந்து தேவைன்னு சொல்கிறாங்க. அந்த டாக்டரின்குள்ளே நம்ம உள்ளே போக வேண்டாம், ஆனால் தெரிஞ்சுக்கணும். பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் முறையில் தெரிஞ்சுக்கணும். பேதுரு வந்து போராட்டத்தில் நான் கிறிஸ்டின் ஆகிட்டோம் அப்படியெல்லாம் சொல்லுங்க. இல்லை உங்களுக்கு இன்னொரு அபிஷேகம் வேணும்னு சொல்லி இந்த அப்போலாம் இருக்கிற டைமில் அவங்களுக்கு அங்கே வந்து அந்நிய பாஷைன்னு வராங்க. சரி, பரிசுத்த ஆவியானவர் அங்கே சொல்கிறார், அதுதான் பூர்ணம் அப்படின்றாங்க. சரி, ஜீசஸ்க்கும் அதே தான் நடந்துச்சு. அப்படி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தப்பிக்கப்பட்டிருந்தாங்க. ஊழியத்துக்குன்னு வரும்போது பரிசுத்த ஆவியானோட இன்னொரு அபிஷேகமும் அவருக்கு தேவைப்பட்டு. ஸோ அதுதான் ஒரு வசனத்தில் இயேசுடைய வாழ்க்கை வந்து நம்ம இதை பார்க்குறோம். இந்த பிரதரன் எங்கே வேறுபடுறாங்க, இந்த மாதிரி சில டினாமினேஷன் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் காலகட்டம் வரைக்கும் தான் ஆவியானவர் வந்து செயல்பட்டார். இந்த அற்புதங்கள் நிறையா தீர்க்க தரிசனமும் அந்த மாதிரி ஒரு கருத்து அவங்களுக்குள்ள இருக்குது. சரியான கருத்தா இல்லையான்னு நீங்கள் தான் தீர்மானிச்சுக்கணும். இப்போதைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறது வந்து, உங்களுக்கு இந்த ரெண்டு அனுபவம் இருக்குதா, இல்லை ஒரே அனுபவமா? ஐயா சொல்லலாம், எனக்கு ஒரே அனுபவத்தில் கிடைச்சது, ஒரே நேரத்தில் 2 அனுபவம் கிடைச்சது, அல்லது எனக்கு வேறு வேறு காலகட்டத்தில் இந்த அனுபவம், அல்லது ஒரு அனுபவம் இருக்குது, இன்னொரு அனுபவம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசலாம். இதுதான் முக்கியமான ஒரு சத்தியம், இதில் அடங்கியிருக்கிற சத்தியம். ஐயாவுக்கு எப்படி 2 ஒன்றா கிடச்சின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? அது மறுபடி பிறத்தலும், ஆவியானவரால் மறுபடி பிறத்தலும், ஆவியானவருடைய நிறைவும் அபிஷேகமும் எனக்கு ஒன்றா கிடச்சிது. இன்னொரு குழப்பம் என்னென்னா, இதில் இன்னொரு குழப்பம் என்னென்னா, இந்த ஆவியானுடைய நிறைவு உங்களுக்கு வந்துச்சுன்னா, இதுதான் பெண்டேகாஸ்ட் சர்ச்சுக்கும் நான் பெண்டேகாஸ்ட் சர்ச்சுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய குழப்பம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இந்த அபிஷேகம் அல்லது
ஆவியானுடைய நிறைவு உங்களுக்கு ஏற்பட்ட உடனே அந்நிய பாஷையில் நீங்கள் பேசணும். அந்நிய பாஷையில் பேசுறது தான் அடையாளம் அப்படின்னு சொல்லி முக்கியப்படுத்துறது பெந்தேகோஸ்தே சபை. ஆனால் நான் பெந்தேகோஸ்தே சர்ச் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை இந்த நிறைவு வந்தால் கூட நீங்கள் அந்நிய பாஷையில் பேசணும்னாலும் பரவாயில்ல அப்படின்றதான் இன்னொரு கருத்து. இதெல்லாம் டினாமினேஷனல் லெவலில் இருக்கிற ஒரு குழப்பங்கள். ஆனால் நமக்கு ஒரு தெளிவு வேணும். என்ன சொல்றீங்க? பரிசுத்த ஆவி நிறைவுங்கிறது ஒரு செக்ஷன், அந்நிய பாஷைங்கிறது அது ஒரு தனி இதைத்தான் மற்றவங்க பார்க்குறாங்க. இப்போ நமக்குள்ளேயே பெண்டிகாஸ்டுக்குள்ளேயே பரிசுத்த ஆவி தான் அந்நிய பாஷை. அதுதான் இப்போ இங்கே வந்து ஓவர் எம்ஃபசைஸ் வந்து டங்ஸ்க்கு இருக்குது. அது வந்து ஒரு கிஃப்ட் தான். அந்நிய பாஷை என்பது ஒரு வரம், ஒரு கிஃப்ட். அது அந்நிய பாஷை பேசுறது வியாக்கியானம் பண்ணுறது ஒரு வரம். பரிசுத்தாவின் நிறைவு கொடுத்தாதான் அது வரம். உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுவீங்களா ஐயா? இல்லை. கும்மி பேசுவியா? பேச மாட்டேங்க. பேசுவேன். ரிச்சர்ட்டு இல்லை, பேச மாட்டேன். இல்லை. அடுத்து மேரேஜி இல்லை. பேசுவீங்க. அக்கா பேசுவீங்களா? அமுதா இல்லை. ஓகே, இதில் வித்தியாசங்கள் இருக்குது நமக்குள்ள. ஆனால் இப்போதைக்கு நான் கேட்குறது வந்து உங்களுக்கு இந்த 2 அனுபவமா இல்லை ஒரே அனுபவமா? 2 அனுபவம். ஓகே, யாருக்கு 2 அனுபவம், யாருக்கு ஒரே நேரத்தில் 2 சேர்த்து? 2 தனித்தனி நேரங்கள் இல்லை. விசுவாசத்தை சொல்றீங்களா? இல்லை ஒரு ஆவியானவராக நான் கேட்குற கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. மறுபடி பிறத்தில் ஒரு அனுபவம், அபிஷேகம் நிறைவு ஒரு அனுபவம். 2 தனித்தனி அனுபவமா இல்லை ஒரே அனுபவமா? தனித்தனின்னு சொல்றவங்க கேட்குறீங்க. மறுபடி பிறத்தலும் ஆவியானுடைய நிறைவு அல்லது அபிஷேகம். சரி, இதெல்லாம் நிறைய குழப்பம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் பேசும்போது இதெல்லாம் பேசிதான் ஆகணும். ஆனால் நமக்குள்ள ஒரு தெளிவு வேணும். என்னை பொறுத்தவரை வந்து முதல்ல 2 இருக்கு, நம்பணும். ஓகே, ஒன்று இந்த நீங்கள் வந்து எப்போ ஏற்றுக்கணும், அப்போயே உங்களை பரிசுத்தாவி முத்திரிக்கப்படுகிறீர்கள் அந்த ஒரு வசனத்தை வச்சுட்டு இனி நான் பரிசுத்தாவி எனக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு டாக்டிங் போகுது. ஆனால் அது தப்பு. அது இப்போ சில நேரத்தில் வந்து நீங்கள் அபிஷேகம் பெற்றிருப்பீங்க, ஆனால் அபிஷேகம் வாங்கி போயிருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ரெனியூவலுக்கும் ரெடியாக இருக்கணும். இது வந்து ஒரு நேரம் அனுபவம் இல்லை. இந்த நிறைவின் அனுபவம்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து இது வந்து முதல்ல ஆவியானவர் இறங்கி வரும்போது எப்படி வராதா, பெரிய காற்றடிக்குது, ஒரு சத்தமெல்லாம் கேட்குது. இந்த 2மே விசிபிளாக இருந்துச்சு. முதல் ஆவியானவர் வந்து 120 பேர் மேலே வர்றாரு. வரும்போது வந்து ஒரு விசிபிள் ஒரு சைனோட தான் வர்றாரு. ஆனால் அடுத்தெல்லாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிரப்பினான் இருக்கும், இறங்கினான் இருக்கும். இந்த மாதிரி வந்து வித்தியாசமாக இருக்கும். முதல் வருகை வந்து காற்று, சத்தம் 2. இப்போ புயலடிக்குமாறு எல்லோரும் வருவாங்க. அந்த பண்டிகைக்கு வந்தவங்கலாம் இந்த வீட்டுக்கு வருவாங்க. அது மாதிரி விசிபிளாக அவங்களுக்கு மேலே ஒரு தலை மேலே வந்து அந்த தீப்பிழம்புகள் ஒவ்வொரு தலை மேலேயும் எரியிற மாதிரிலாம் பார்த்தாங்க. இந்த மாதிரி விசிபிள் சைன்லாம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே ஆவியானுடைய நிறைவு பற்றி 2, 3, 5, 6 இடங்கள் வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விசிபிளாக இது இருக்காது. வந்து இறங்கினான் இருக்கும், நிரப்புனான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பெரிய வித்தியாசம். இதில் விசிபிளாக நம்ம எதையும் பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு யாருக்காவது அந்த மாதிரி இருந்துச்சா தெரியல. சிலருக்கு வந்து ஆவியானுடைய நிறைவு அபிஷேகம் வந்து வித்தியாசமாக தெரியும். அவங்க வந்து உடனடியாக அந்நிய பாஷையில் பேசுகிறவங்க இருக்கிறாங்க, சிலர் பேசாமல் இருப்பாங்க, சிலர் அழுவாங்க, சிலர் குதிப்பாங்களா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான அனுபவங்கள் இருக்குது. இந்த அனுபவத்தை வந்து நம்ம முக்கியப்படுத்த விரும்பல. ஆனால் மறுபடி பிறக்க வைக்கிற ஆவியானவர் வந்து உடனடியாக இதை செய்வாரா செய்ய மாட்டான். இதில் வித்தியாசங்கள் இருக்குது. இதில் தான் டாக்டர் நிறைய உங்களுக்கு அப்படி கிடச்சிச்சுன்னா நான் வந்து மறுபடியும் பிறக்கும்போதே எனக்கு இந்த நிறைய வந்துச்சு, இதனால் ஆண்டவர் எனக்கு செஞ்சான்னு சொல்லி என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்க்கும்போது எனக்கு ஒரு 2 கடையில் ஒரு 3-4 மாதம் வித்தியாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் முதல்ல ஒரு கூடுகைக்கு போகிறேன், ஒரு மாணவர் கூடுகை தான். அங்கே போகும்போது மறுபடி பிறத்தல் அனுபவம் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெட்டகுமாரனை பற்றி ஒருத்தர் பேசும்போது என்ன வந்து அந்த கெட்டகுமாரை நான் பார்த்தேன். பேசும்போது ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்கிறார். அது வரைக்கும் நிறைய கேட்டிருக்கேன், அந்த கெட்டகுமாரன் கதையில் கேட்டிருக்கிறேன். ஆனால் அவர் பேச பார்த்தீங்கன்னா நான் தான் அவன், நான் வந்து அப்பாவுடைய முதல்ல வந்து இப்படிலாம் அனுப்பிச்சிட்டேன், நான் திரும்ப அப்பாட்ட வரேன், அவர் என்னை ஏற்றுக்கிறாருங்கும் போது எனக்கு ஒரே அழுது. இதுதான் மறுபடியும் பிறத்தல் அனுபவம் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஆனால் அங்கே நிறைவுன்றது கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் வேதத்தை வந்து நான் ரொம்ப வாசிக்கிறது, ரொம்ப ஆசையாக வாசிக்க ஆரம்பித்தேன். தனியாக போய் ஜெபம் பண்ணுறது, இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்கள், எத்தனை மாதங்கள் எனக்கு சரியாக தெரியல, அது வருடங்களான்னு தெரியல. அந்த மாதிரி தேடுதல் வந்து எனக்குள்ளே அதிகமாக ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கூடுகைக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது சீசத்துவ பயிற்சி கூடுகை. அந்த கூடுகையில் வந்து ஒருத்தர் மேலே தலையில் கை வைக்கிறது. அப்போ தான் எனக்கு அபிஷேகம் வருது. அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிக்கிறேன். உடனடியாக பார்த்தீங்கன்னா அந்த ஊழியத்துக்கு போகணுன்ற ஆசை வந்துச்சு. இதுதான் 2க்கு எனக்கு தனிப்பட்ட விதத்தில் ஏற்பட்டாங்க. இது வந்து வித்தியாசமாக இருக்கும். அதனால் உங்களுடைய அனுபவம் என்னன்னு நான் கேட்குறேன்.
ஒருவேளை உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் எழுதி வைக்கலாம், தியானிக்கலாம். ஆனால் அந்த அனுபவம் வந்து ஊழியத்துக்கு போகணும்னு உடனே பிளஸிங் வித் மிஷினுக்கு அப்ளை பண்ணுறேன், மிஷினரியாக போகணும்னு போகிறேன். ஆனால் இடையில வந்து சோதனைகள் வருது, விட்டுருது. அதுக்கப்புறம் உலக வேலையில் இறங்கிட்டேன், மாட்டுப்பண்ணை வச்சுட்டு திரும்ப ஆவியானவரை இடைப்பட்டு திரும்ப ஒரு கூடைக்கு போகும்போது அங்கே பைபிள் டிரான்ஸ்லேஷன் பற்றி கேட்க வைக்கிறாரு. இல்லை நீ எப்போ கூட போ அப்படின்றாரு. ஒரு ஆடியபிள் மாதிரி வாய்ஸ் கேட்குது. உன் வீடியோ உனக்கு சர்வாங்க தகன பலியிடம், இன்னும் நீ ஏன் தாமதிக்கிறாங்க? வீட்லேயே பிரச்சனை. எங்கள் வீட்லேயே வந்து உன்னை படிக்க வச்சு எங்கேயாவது பிழைச்சிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. நான் வீட்டுக்கு வந்து உதவி செய்யணும்னு சொல்லி மாட்டு பண்ணையில் ஆரம்பிச்சேன். ஸோ அந்த காலகட்டத்தில் ஆவியானவர் பேசுகிற திரும்ப ஒரு நிறைவுக்குள்ளே நடத்துகிறார். அப்படி தான் நான் ஊழியத்துக்கு வரேன், படைக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த நிறைவுன்றது வந்து செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாத்திரம் கிடையாது என் வாழ்க்கையில். அது வந்து அப்பப்போ நடந்துட்டு இங்கே வந்து ஒரு 20 வருஷம் ஊழியம் செஞ்சு திரும்பவும் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிறைவு, திரும்ப இப்போ ஒரு நிறைவுக்குள்ளே நடத்துகிறார். இந்த மாதிரி நிறைவுன்றது வந்து அப்பப்போ நடக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஃபில்லிங்னஸ், அந்த நிறைவு, அந்த நிரப்புறது, எங்கெல்லாம் எம்டி ஆகுதோ அங்கெல்லாம் நிரப்பிக்கிட்டே இருக்கணும். இந்த நிறைவுக்குள்ள அனுபவன்றது வந்து 2வது எக்ஸ்பீரியன்ஸ் மாத்திரம் கிடையாது. என்னை பொறுத்தவரை வந்து அது அப்பப்போ எங்கெல்லாம் நம்ம எம்டி ஆகிறோமோ, எங்கெல்லாம் வந்து ட்ரை ஆகிறோமோ அங்கே வந்து ஆவியானவர் இடைப்பட்டு செஞ்சிட்ருக்காரு. இதில் உங்களுடைய அனுபவங்களை சொல்லலாம். ஆனால் நமக்கு என்ன பொறுத்தவரை வந்து 2 அனுபவம் தொடர்பே இருக்குமே. அதெல்லாம் இப்போ 79 ரட்சிக்கப்பட்டேன். சரி, 79 மார்ச் 13 ரட்சிக்கப்பட்டேன். அப்புறம் ஒரு சிலர் அந்த அபிஷேகத்துக்காகவே அந்நிய பாஷை பேசுன்னு சொல்லி ஸ்பீடாக ட்ரம் அடிப்பாங்க, ஸ்பீடாக கைதட்டி பாட்டு பாடுவாங்க, ஒரே கை மூச்சுட்டு. ஆனால் நான் முதல்ல பெற்றுக்கொண்டது 20 வருஷம் கழிஞ்சு சிஎஸ்சியில் ஒரு ஆன்லைன் ப்ரேயர் நைட்டு எல்லாரும் ஜபக்குறிப்பு வச்சு கடைசி இறுதி ஜபத்துக்காக ஜபம் பண்ணும்போது எந்த விதமான இது இல்லை. ஆண்டவரை கைதட்டல் அழைச்சி அந்த நிரப்புன்னு அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதுதான் முக்கியம். நிரப்பும் போது ஒரு 1000 வருஷம் கரண்ட் வந்து உடம்பு ஷாக் அடிச்சு. இது வந்து ஒரு ஃபிசிக்கலாக அவருக்கு ஒரு ஃபீல் பண்ணுறீங்க. வேற அது முடிஞ்சு வெளியில் ஆறாம் முடிச்சு சர்ச்சை கூட்டிகிட்டு வெளியில் வரையா ரட்சிக்கப்பட்ட போது இருந்த சந்தோஷத்தை விட ஓகே சந்தோஷம் ஒரு 1000 மடங்கு. நம்ம அண்ணனை பொறுத்தவரை வந்து சந்தோஷம் ஒரு அடையாளம். ஓகே, வேற நிறைவுக்குள்ளே வரும்போது ஒன்று ஃபிசிக்கலாக சில ஃபீலிங், இன்னொன்று சந்தோஷம். வேற ஞானஸ்தானம் எடுத்து இப்போ அங்கிள் சொல்கிற மாதிரி அது ஒரு ஸ்டேஜ். இப்போ நான் ஞானஸ்தானம் எடுத்து 24 வயசுல எடுத்தேன். ஆனால் பிகினிங்கில் வந்து நம்ம சர்ச்சு அந்த வயத்தில் ஒரு 18 வயசு வரேன். அந்த அப்போ வந்து எனக்கு நான் பண்ணியிருக்கேன். டைம்ஸ் கூட என்னால் ஒரு 2-3 லைன் நடக்குது இந்த யூத் மீட்டிங்கில் அதெல்லாம். ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கல. அப்புறம் வந்து கடவுள் பையனால சரி ஞானத்தை எடுத்தால் பாவம் செய்யக்கூடாது. அதனால என்ன பண்ண சரி பாவம் செஞ்சு முடிச்சு அந்த கான்செப்ட் தான் அங்கே ட்ரா பண்ணியாச்சு 18ல் 17 நல்லா இருக்கு. அது கேட்கறதுக்கு நிறைய இருக்காங்க அந்த மாதிரி 18. அப்புறம் 24 ஞானஸ்தானம். அப்போது ஆனால் அந்த டைம் நமக்கு வருது. ஆனால் பூர்ணம் வந்து எனக்கு இருக்கிற சத்தியத்தின் வெளிப்பாடு உள்ளே வரும்போது தான் எனக்கு அந்த பூர்ணம் கிடச்சிச்சு. ஒரு 25 ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் அந்த. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் டைம்ஸ் பேசியிருக்கேன். இல்லை ஒரு 2-3 லைன்லாம் வரும். ஆனால் அதோட நிறைவு வந்து இப்போ தான். அப்போ ஞானஸ்தானத்தை எடுத்துக்கிற முன்னாடியே அப்படி ஒரு அனுபவம் இருக்கா? எனக்கு அப்படி இருந்துச்சு. வாலிபர்களும் சிறியவர்களும் தீர்க்க தரிசனம் வைப்பார்கள் பேசுவாங்க அப்புறம் தான் பார்த்தேன். பட் எனக்கு அப்படி இருந்துச்சு. அதனாலேயே நான் பயந்துட்டேன். இல்லை ஞானஸ்தானம் எடுத்தால் ஐயோ பாவம் பண்ண முடியாது, ஃப்ரெண்ட்ஸோட குத்தம் நேசமாக பார்க்க முடியாது. ஸோ அது இன்னும் உங்களுக்கு அந்த இது கிளியர் இல்லை. அந்த நிறைவு வந்து ஞானஸ்தானத்திலே கிடைச்சதா இல்லையா? ஏன்னா அந்த பயம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா இந்த அனுபவத்தை வந்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்கும். எதையும் நீங்கள் ஒத்து பார்த்துக்கிட்டு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த அனுபவம் நிறைவின் அனுபவன்றது வந்து பட் இந்த ப்ரேயர் இதில் வந்து நம்ம அந்நிய பாஷையில் நம்மளே லீட் பண்ணுவார். சிலத்துக்கான அர்த்தங்கள் நமக்கே தெரியுது. இப்போ ஐயாவுக்கு வந்து இந்த 20 வருஷம் கழிச்சு அந்த நிறைவுக்குள்ளேயே வாழ்றீங்களா இல்லை எங்கேயாவது உங்களுக்கு அது கம்மியாகி பிரேக் ஆகிடுச்சு? பிரேக் ஆகிடுச்சு. ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா அந்த புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா புரியும். இந்த புத்தி உள்ள கன்னிகளுக்கும் புத்தி இல்லாத கன்னிகளுக்கும் உள்ள வித்தியாசம் தான். 5 பேருக்கு வந்து புத்தி இருந்துச்சு, 5 பேருக்கு புத்தி இல்லை. இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆயிலில் வாங்கிட்டோம். ஆயில் வந்து இப்போ விளக்கு ஒரு பக்கம் எரியுது, இன்னொரு பக்கம் பாட்டில். இதுதான் அந்த புத்தி உள்ள கன்னிகளுக்கும் புத்தி இல்லாத கன்னிகளுக்கும் வித்தியாசம். விளக்கு கையில் இருக்குது, விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது, கையில் இன்னொரு கையில் பாட்டில் இருக்குது. இப்போ வந்து விளக்கு அணைய போகிற மாதிரி இருக்கும்போது பாட்டில் இருக்கிற எண்ணெயை ஊற்றி எரிய வைக்கிறது. இங்கே புத்தி இல்லாத கன்னிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அசால்ட் இருந்துறாங்க. விளக்கு அணைய போது பாட்டிலையும் எண்ணெய் இல்லை,
ஊற்றி ஊற்றி எரிய வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது ரெண்டுமே ட்ரை ஆகும். இதுதான் அந்த நிறைவு வந்து அதுக்கப்புறம் நரிசிக்கிட்டு இருக்கணுன்றது. அந்த எக்ஸ்ட்ரா ஆயில், எக்ஸ்ட்ரா எண்ணெய். இப்போ நம்மளுடைய வாழ்க்கை வந்து இப்போ முடிய போகுது அப்படின்னா, என் வாழ்க்கை இப்போ எனக்கு வந்து 60 வயசு ஆக போகுது, என் ஊழிய இந்த உலகத்தில் முடிய போகுது, நான் ஆண்டவருக்காக வாழ்ந்த வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு வழக்கானே விடலாம். ஆனால் நான் இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்க போகிறேன், நான் 30 வருஷம் இருக்க போகிறேன், ஆண்டவருக்காக இதை செய்யணும் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் எண்ணெயை வாங்கி நிரப்பிட்டே இருக்கணும். என்ன கொடுக்குறவர் அவர் தான். இதனால தான் இதை வந்து அபிஷேகிக்கிறவர் இயேசுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த முதல் ஆவியானவருக்குள்ளே பிறக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, முதல் மறுபிறப்புன்னு பார்க்கும்போது ஆவியானவர் வந்து இயேசுக்குள்ளே உங்களை பிறக்க வைக்கிறார். இது வந்து ஆவியானவர் நம்மளை எடுத்துக்கொண்டு போய் இயேசுக்குள்ளே முக்குறாரு. அந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய சத்தியம் பின்னாடி மறைஞ்சிருக்குது. ஆவியானவர் கொண்டு நம்மளை தூக்கி கொண்டு போய் இயேசுக்குள்ளே முக்கிறது தான் மறுபடி பிறத்தல் அப்படின்றது. அதாவது இயேசுக்குள்ளே நம்மளை இப்போ அது வரைக்கும் ஆழம்குள்ளே இருக்கும், இயேசுக்கு வெளியில் இருக்கும். ஆவியானவர் நம்மளை எடுத்துக்கொண்டு போய் இயேசுக்குள்ளே முக்கிறார். இதுதான் முதல் மறுபடி பிறத்தல். இந்த நிறைவு எங்கே வருது அப்படின்னா, நிறைவு வந்து இயேசு வந்து நம்மளை தூக்கி ஆவியானவருக்குள்ளே முக்கிறார். இதுதான் வந்து பேப்டைஸ்டர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஜீசஸ். இந்த ஆவியானவருக்குள்ளே நம்மளை வந்து ஞானஸ்நானம் கொடுக்குறவர் யார்? இயேசு. ஸோ இந்த வித்தியாசம் புரிச்சுன்னா இந்த ரெண்டு அனுபவத்துக்குள்ளே உள்ள வித்தியாசம் உங்களுக்கு நல்லா புரியும். முதல் அனுபவம் வந்து ஆவியான நம்மளை கொண்டு போய் இயேசுக்குள்ளே முக்கிறாரு. இயேசுக்குள்ளே நீ இனிமேல் இயேசுக்குள்ளே வாழு, நீ இயேசுக்குள்ளே அப்படின்ற மாதிரி. அதாவது பாடி ஆஃப் த கிரைஸ்ட், சர்ச்சுக்குள்ளே, சபைக்குள்ளே அப்படின்றது தான் முதல் அனுபவம், மறுபடி பிறந்தவங்க. இந்த ரெண்டாவது அனுபவம் வந்து இயேசு வந்து நம்மளை ஆவியானவருக்குள்ளே முழுக்கிறாரு. இந்த முழுக்க ஞானஸ்நானம்ன்ற மாதிரி பார்க்கும்போது இவர் வந்து அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து ஞானஸ்நானம் கொடுக்குறது ஆவியினால். யோவான் சொல்றாரு, நான் உங்களுக்கு தண்ணியில் முழுக்கிறேன், ஆனால் என்னை விட பெரியவர் ஒருத்தர் அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பாரு அப்படின்னு யோவானே டெஸ்டிஃபை பண்ணார். இதுதான் இங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த அனுபவம் ரெண்டு அனுபவங்களும் வித்தியாசம். இது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் அவரும் கேட்பாரு, ஞானஸ்தானம் எடுத்தீங்க? ஆமாங்க, இன்னொரு ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லி பேதர் சொல்லி கொடுப்பாரு. இது மாதிரி ரெண்டு அனுபவம் ரொம்ப ரொம்ப அவசியம். சிலருக்கு வந்து ரெண்டு சேர்ந்து கிடைக்கும், தப்பு இல்லை. சிலருக்கு வந்து வித்தியாசமாக கிடைக்கும், சிலருக்கு புரியாமல் இருக்கும். கிடைச்சதா கிடைக்கலையா? இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அந்த விஷயம் கிடைச்சி அன்னிபாசை பேசாமல் இருக்கிறவங்களுக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு அன்னிபாசை பேசிட்டாங்க அப்படின்னா எனக்கு நிறைவு கிடைச்சிச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் நிறைவின் அனுபவங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ வந்து பேதருக்கு நிறைச்ச உடனே, பேதர் அதுக்கு முன்னாடி வேற ஆள், இந்த ஆவியானவருக்குள்ளே இயேசு இப்போ முக்கிட்டார். பேதர் முக்குன உடனே பேதர் வித்தியாசமான ஒரு பேச்சு, ஒரு பிரசங்கம் எல்லாமே வித்தியாசம். இங்கே வந்து அந்த ஆவியானவர் ஃபுல் டேக் அழைப்பு ஃபில் ஆகுது. இதுதான் ரொம்ப வித்தியாசம். அது வரைக்கும் பேதர் ஊழியெல்லாம் செய்கிறாரு, அதுக்கு முன்னாடி ஊழியங்கள் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் அப்போ இயேசு கூட இருந்து செய்ய வச்சார். இயேசு அதிகாரத்தை கொடுத்து நீ இதை போய் செய்யினா செஞ்சுட்டு வருவார். ஆனால் இங்கே வந்து பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஆயிரம் மனதில். ஆமாம், இந்த ஒரு வித்தியாசம். இப்போ என்ன பத்தில் வந்து அந்த நிறைவு வந்த உடனே நான் இனிமேல் உலக வாழ்க்கை வேண்டாம், உங்களுக்கு தான் போகணும்னு சொல்லும்போது இது உங்களுக்கு வந்து அந்த சந்தோஷம் இது வரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி வித்தியாசமான அனுபவம். ஓகே, நிறைய பேர் நீங்கள் அடுத்த வாரத்தில் வந்து பேசுங்க, அவங்களுக்கு பணிய மக்களும் வரட்டும். ஏன்னா இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ரெண்டு வித்தியாசங்கள், ரெண்டு அனுபவங்கள் வேணும். இந்த ரெண்டாவது அனுபவம் வந்து வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்றது தான். அதில் ஒன்று வந்து ஒரு அடையாளம் தான் அந்நிய பாஷை. இந்த பெண்ணை பாஷைக்காரங்க வந்து ரொம்ப முக்கியப்படுத்துறது என்னை பொறுத்தவரை தவிர அந்நிய பாஷை. ஏன்னா 9 வாரத்தில் ஏன் அந்நிய பாஷையை மட்டும் முக்கியப்படுத்துகிறேன்? அதை விட பெருசு அன்புன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறத செய்யுது. ஆமாம், அந்நிய பாஷையை பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசலாம். ஆனால் அந்நிய பாஷை வேணும் தான். அப்போ பொண்ணு சொல்கிறாரு வேணும் தான். ஆனால் அதுக்கு எங்கே வேணும், எப்படி பயன்படுத்துது? இதில் வந்து நிறைய பெந்தைக்கோஸ்து சபையில் வந்து தவறு ஏராளம். பேசின தீராது, அந்நிய பாஷை பேசின தீரவே தீராது. ஆனால் நம்ம தீக்கணும். இது வந்து தீராமல் நம்ம மனசில் ஒரு தெளிவு இருந்தால் தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ என்னை பொறுத்தவரை வந்து இது தீராதுன்னு நான் விட்டுற முடியாது. நான் அந்நிய பாஷை பேசுகிறேன்னா, ஆனால் நான் எங்கே பேசுகிறேன், எப்படி பேசணுன்றது வந்து தனிப்பட்ட முறையில் பெரிய ஊழியக்காரியா செய்தியில் சொல்கிறாரு அந்நிய பாஷை குறித்து. அப்புறம் அந்நிய பாஷை பேசுகிறார். ஸ்ரீலங்கா போயிருக்கிற ஊழியத்தை செய்கிறாரு. கடைசி நாள் மீட்டிங்கு, இல்லை ஃபஸ்ட் நாள் மீட்டிங்கு, அந்த அங்கே ஒரு பாசை பேசுவாங்க ஸ்ரீலங்கா மக்கள். என்ன பாசை? சிங்களம். இவருக்கு சிங்களம் தெரியாது. இவர் பேர் ஸ்டேஜில் என்ன பிரசங்கம் பண்ணுறாருயா. பிரசங்கம் முடிக்கும் போது தான் நம்ம பிரசங்கத்தை முடிச்சிட்டோம்னு தெரியுது. இவர் பேசுகிறது எல்லாமே சிங்கள மொழியில் தான் பேசியிருக்காரு.
சரி, அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசலாம். அந்நிய பாஷையில் வந்து நீங்கள் அன்னைக்கு நிறையும் போது இது ரெண்டுமே இருக்குது. ஐயா சொல்கிறது இருக்குது. ஒன்று வந்து அங்கே வந்தவங்கலாம் இவங்க எப்படி நம்ம பாஷை இவங்களுக்கு தெரியாது, நம்ம பாஷையில் பேசுகிறாங்களேன்னு இருந்துச்சு. ஆனால் இன்னொரு குரூப்பு பார்த்தீங்கன்னா இவங்க தண்ணி அடிச்சிருக்காங்க, தண்ணி அடிச்சுட்டு குழம்புறாங்கன்னு இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு பாஷை புரியல. இந்த மாதிரி 2 அனுபவங்கள் இருக்குது. நம்ம அது இன்னொரு நாள் நம்ம பேசலாம். அந்நிய பாஷையை பற்றி பேசுறதுன்னா தனியாக ஒரு 2-3 hours வேணும். ஒரு செமஸ்டர் பேசலாம். அந்நிய பாஷை குறித்து ஒரு செமஸ்டர் போகுது. ஆமாம், அது போகும். ஆனால் சரி, இப்போ அந்நிய பாஷை எனக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர். ஓகே, 4 பேர் இருக்கிறீங்க, 4-5 பேர் இருக்கிறீங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து தேவை. ஆனால் சபைன்னு வரும்போது சில ஒழுங்கு இருக்குது. சபையில் நீ பேசும்போது நீங்கள் அக்கா சொன்ன மாதிரி ஒருத்தர் விளக்கணும், நீ விளக்கணும், அல்லது இன்னொருத்தர் பக்கத்துல இருந்து விளக்கணும். இல்லைன்னா நீ பேசாத. இந்த புதுசா வர யாராவது இருந்தாலும் கூட அவங்களுக்கு என்ன நம்ம பேசுறோம்னு அவங்களுக்கு தெரியும். இல்லையா? அந்நிய பாஷை நான் பேசுறேங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன், நம்புகிறேன், அதுக்காக வாஞ்சிக்கிறேன், பாரப்படுறேன். என்னுடைய ரட்சிக்கப்பட்டவனுடைய சுபாவங்கள் மாறுது. அதை காட்டினா அந்நிய பாஷை பேசும்போது இன்னும் அவன் வேற்றுமை மனிதனாக விசேஷத்தவனாக மாறலாம். குணாதிசயம் முக்கியமாக ஒரு இடத்துல நம்ம வந்து இதை நம்ம கம்பேர் பண்ணுறோம். நம்ம வாழ்க்கையை மட்டும் பார்க்கலாம். அந்நிய பாஷைன்னு பார்க்கும்போது நம்ம பிரதி பாஷை சர்ச்சையோ இல்லை மற்றவங்களையோ பேசுகிறவங்க வாழ்க்கையில் எப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா நம்ம தடுமாறிடுவோம். என்னை பொறுத்தவரை அந்நிய பாஷை எங்கே பேசணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, வாழ்க்கையை ஒரு இருட்டில் போகிற மாதிரி இருக்குது. எப்படி ஜெபிக்கணும்னே தெரியல. ஒரு வசனமும் வரமாட்டேங்குது, ஒரு வெளிப்பாடும் இல்லை, ஒரு வெளிச்சமே இல்லை. அப்போ நீங்கள் வாயை திறந்து பேசுங்க, என்ன பேசுறீங்களோ அது அந்நிய பாஷை. அங்கே வந்து ஆவியானவர் நம்ம கூட சேர்ந்து பேசுகிறார். வாக்கு கடங்காத பெருமிச்சத்தோடு பேசுகிறார். இதுதான் எங்கெல்லாம் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்குதோ, வசனம் கிடைக்குது, வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுறீங்க. காவியோடும் ஜெபிப்பேன், கருத்தோடு ஜெபிப்பேன். இந்த கருத்து எங்கே வருது அப்படின்னா உங்களுக்கு வசனம் கிடைக்குது, வெளிச்சம் கிடைக்குது, நல்லா கிளியராக இருக்குது. நான் இதுக்காக தான் போய் ஜெபிக்கணும், இப்படி தான் ஜெபிக்கணும்னு எனக்கு வந்து ஒரு வெளிச்சம் இருக்கும்போது நீங்கள் வந்து கருத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நான் ஆவியோடு எங்கெல்லாம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா உங்களால் முடியலை. என் வாழ்க்கை நிறைய அனுபவங்கள்லாம் போயிருக்கிறேன் நான். அங்கே வந்து நீங்கள் அந்நிய பாஷை தான், வேறு வழி கிடையாது. ஜெபிக்கிறதுக்கு ஒன்றுமே வராது, உள்ளேருந்து வெளிச்சம் வராது, வசனம் வராது, குழப்பமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் எங்கே தனியாக உட்காந்துட்டு கதை அடைச்சிக்கிட்டு வாயில் வரதெல்லாம் சொல்லுங்கள். அது என்ன வார்த்தையோ எந்த பாஷையோ, ஆனால் நிறைவு அதுக்கு வந்து நான் எனக்குள்ள பெற்ற அனுபவம். இதனால தான் நீங்கள் வந்து மற்றவங்கள நினச்சிட்டு இது இந்த 9 வரமும் நமக்கு வேணும். அந்த வரத்தில் வந்து இது ரொம்ப முக்கியமானது. அந்த என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு. இல்லைன்னா சாப்பிட்டா அந்த இருட்டுக்குள்ளேயே கொண்டு போய் வேற எங்கேயா கொண்டு போயிடுவோம். அதுக்காக தான் இந்த வரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த 9% வரம் வந்து அதுக்காக தான் கொடுக்கப்பட்டது. அது வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணுறது வந்து நான் வந்து அது கை தட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படி பண்ணிட்டாங்க. இந்து தவறாக பழக்கினதுனால நமக்கு அதில் நிறைய பழக்கம். ஆனால் அதில் வந்து ஆவிக்குரிய ஒரு கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட்ன்றது நம்ம ஸோ அந்த வாரத்தையும் நம்ம வந்து பயன்படுத்தும் போது நமக்கு அதோடைய நன்மைகள் இருக்குது. எனக்கு தனிப்பட்ட ஒரு காரியம். சரி, ஆவிக்குள்ளே தான் நிறைய போயிட்டோம். சரி, இதுதான் முக்கியமாக வந்து இயேசு வந்து 3 வருஷம் ஊழியம் செய்யும்போது 12 பேர் பிடிச்சலாம்னு நினைக்கிறேன். இதுதான் இன்ட்ரடக்ஷன். இயேசு 12 வருஷம் 3 வருஷம் ஊழியம் செய்யும்போது 12 பேர் கூட இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கூட இருந்துகிட்டே செய்ய வைக்கிறார் சில காரியங்களை. ஆனால் 3 வருஷம் கழித்து அவர் வந்து மரிக்கிறாரு. மரிச்சதுக்கப்புறம் வந்து 40 நாள் சொல்லிக் கொடுக்குறாரு நிறைய. இது வந்து லூக்கா எழுதலை. லூக்கா ஏன் இந்த புத்தகத்தை எழுதுறாரு? இதுக்குள்ளே போயிடலாம், நம்ம முடிச்சுட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம். லூக்கா எப்படிப்பட்டவர், ஏன் எழுதுறாரு? லூக்கா வந்து ஒரு சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இதையும் எழுதுறாரு. ஏன் எழுதுறாரு? இவர் மட்டும் 40 பேரில் பைபிள் எழுதுறது மொத்தம் 40 பேரில் இவர் மட்டும்தான் யார்? யூதர் அல்லாதவர், ஒரு நான் ஜூ. ஏன் லூக்கா ஆண்டவர் எழுத வைக்கிறாரு, பயன்படுத்துகிறாரு, ஆவியானவர் ஏன் செய்கிறாரு? இவர் எதுக்காக எழுதுனாரு? தியோப்ளஸ்ன்றதுக்கு ஏன் வருது தியோப்ளஸ்ன்றதெல்லாம்? இவர் வந்து ஒரு சபைக்காக எழுதலை, ஆனால் நம்ம கையில் கிடைச்சிருக்குது. ஓகே, சரித்திர ஆராய்ச்சியாளர். இவர் வந்து இந்த லூக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரோம அதிகாரிக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் தான் சொல்கிறாங்க. சரித்திர ஆய்வாளர்னு சொல்லுவாங்க. லூக்கா வந்து ஒரு ரோம அதிகாரிக்கு கீழே ஒரு சரித்திர ஆய்வாளராக, சரித்திரத்தை எழுதுறவராக ஒரு வேலையில் இருக்கிறார். அதனால தான் தியோப்ளஸ் யாருன்னா ஒரு ரோம அதிகாரி. அவருக்கு வந்து இந்த ரோம அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, கொடுத்த வேலை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி புதுசாக ஒரு குரூப் வராங்க. அவங்க வந்து மேசியா குரூப் பண்ணுறாங்க, ஏசு குரூப் பண்ணுறாங்க, சியோன் குரூப் பண்ணுறாங்க. இவங்களை பற்றி நீங்கள் அவங்கள வந்து கூர்ந்து கவனித்து இவங்களை பற்றி நீ எழுதி கொடுக்கணும். ரோம அரசாங்கத்துக்கு நீ ரெக்கார்டாக எழுதி கொடுக்கணும். அவங்க என்ன செய்கிறாங்க, என்னென்ன செய்கிறாங்க. இதுதான் அவர் கொடுக்கப்பட்ட வேலை. இந்த அதிகாரி தான் தியோப்ளஸ்.
அவருடைய பேருடைய அர்த்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய மகன்ற ஒரு அர்த்தம். இதெல்லாம் ஆவியானவர் வந்து பல காரியங்கள் மூலமாக செய்கிறாரு. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த லூக்கா வந்து இந்த சரித்திரத்தை எழுதும்படியாக ஒரு ரோம அதிகாரியால் நியமிக்கப்பட்ட ஒருத்தர். அவரு தான் வந்து இதெல்லாம் கேள்விப்பட்டு முதல்ல லூக்கா சுவிசேஷத்தை எழுதுறாரு. நான் குறிப்பாக அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எழுதும்போது இவங்க இந்த மாதிரி இயேசு உயிரோடு எழுந்துட்டான்னு சொல்கிறாங்க, நிறைய அற்புதங்கள்லாம் செய்கிறாங்க, இதை நீ வந்து எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி சொன்னது நிமித்தமாக இவர் இதை எழுதுறான்னு சொல்லி பார்க்கணும். இயேசு வந்து 40 நாள், அதனால தான் எங்கே விட்டு போகுது அப்படின்னா, இயேசு மரித்தது உயிர்த்ததெல்லாம் எழுதுறாரு. இப்போ 40 நாள் வந்து உபதேசித்தார்ன்றோம் இந்த சீசர்களுக்கு வந்து 12 பேருக்கும். இதெல்லாம் அவரால் எழுத முடியல. ஆனால் இந்த 50ஆம் நாள் போயிட்டு 50ஆம் நாள் பெந்தைக்கோஸ்து அன்னைக்கு வந்து ஆவியானவர் வந்தார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. நம்ம அதுக்குள்ளே போகலாம், அந்த டீட்டெயிலுக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த பேக்ரவுண்ட். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை குறித்து பார்க்கும்போது பேக்ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆவியானவருடைய செயல்பாடுகள். அந்த 12 பேர் மூலமாக 12 பேர் மாற்றுறதில் அப்புறம் ஒரு 7 பேர் வராங்க, அப்புறம் நிறைய பேர், அதுக்கப்புறம் பவுல் வராரு. நிறைய இடத்துல வந்து பவுல் எடுத்துக்கிறாரு. 12 பேர் தவிர பவுல் எடுத்துக்கிறாரு. ஏன் நம்ம இந்த 12 பேரில் யார் யாரை பற்றி அதில் யூதாஸ் போயாச்சு. யூதாஸ் போய் ஒருத்தங்களை எடுக்கிறாங்க, சீட்டு போட்டு 2 பேரை சீட்டு போட்டு எடுத்து அதில் ஒருத்தங்களை எடுக்கிறாங்க. மத்தியாஸ் எடுக்கிறாங்க, 12 பேர் ஆகிறாங்க. இந்த 12 பேரில் வந்து யார் யார் என்ன செஞ்சதும் இந்த லூக்காவுக்கு வந்து மற்ற ஐடியா கிடைக்கல. இவர் வந்து இந்த இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இந்த தோமா எங்கே போனார், இந்த மத்தியாஸ் எங்கே போனார், நிறைய தெரியல. இந்த 12 பேரில் வந்து வெளிப்படையாக நம்ம யார் யார் அதிகமாக பார்க்கணும். இந்த முதல்ல வந்து யாக்கோபு இறந்துறாரு, இந்த யோவானுடைய அண்ணன் யாக்கோபு இறந்துறாரு, பேதுரு ஊழியங்கள் தான் முதல்ல வந்து பிரகாசமாக இருக்குது. அதுக்கப்புறம் தோமாவை பற்றி வந்து இல்லை, தோமாவுடைய ஊழியங்கள் எதுவுமே எழுதப்படலை. வேற முழுக்க பவுல் தான் நிறைய எடுக்கிறாரு. ஆனால் பேதுரு ஆரம்பிக்குது. பேதுரு ஆரம்பித்த ஊழியம் வந்து யாக்கோபுடைய மரணம், அதுக்கப்புறம் யோவானுடைய யோவானு சேர்ந்து ஊழியங்கள் செய்வாங்க. அந்த ஊழியங்கள் இருக்குது. மார்க்கு பவுல், பர்னபாஸ் பவுல், அப்புறம் லூக்கா பவுல். இந்த லூக்கா வந்து பவுல் கூடயே போறாரு. எதுக்காக அப்படின்னா இவர் தான் பெரிய ஆள் ஆகிறாரு, ஊழியத்தில் வந்து பெரிய ஆள் ஆகிறாரு. இப்போ இயேசுக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட பவுலுடைய ஊழியங்கள் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அதனால தான் இந்த ரோம அதிகாரி வந்து நீ பவுல் கூடயே போக வைக்கிறாரு. அந்த சிறை கைதியாக பவுல் வந்து கப்பலில் போகும்போது கூட இவர் கூட லூக்கா போகிறாரு. இந்த மாதிரிலாம் பார்க்குறோம். இதான் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முக்கியமான கருத்து. வேறு ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இதான் ஓவராலாக ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லி பார்க்குறோம். நம்ம டீப்பாக உள்ள போகலாம். எனக்கு வந்து இந்த புத்தகத்தை வந்து இந்த செமஸ்டர் படிக்க போகிறோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். முக்கியமாக நான் என்னுடைய சந்தோஷம் அந்த ஆவியானவர் வந்து அந்த 12 பேர் பவுல் மூலமாக செயல்பட்ட மாதிரி என் மூலமாக செயல்படும். உங்களுக்கு அந்த ஆசை வரணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். நான் நம்ம மூலமாக அது செயல்படும். அந்த செயல்களை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஆசையில் தான் நான் வந்து இதை தொடங்குறேன். உங்களுக்கு அந்த ஆசை வருவதாக. வேறு ஏதாவது கேட்கணுன்னாலும் கேட்கலாம். நம்ம ஒரு முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வாரத்தில் அவங்களும் இருப்பாங்க. அப்போஸ்தலர்கள் பண்ணுகிறது தானே பவுல் அப்போஸ்தலரா இல்லையா? பவுல் வந்து அப்போஸ்தலர் இந்த புக் வந்து உறுதிப்படுத்தும். இது வந்து பெரிய கேள்வி. எங்கே குறிக்குது அப்படின்னா, இப்போ வந்து அந்த புதிய எருசலேம் இறங்கி வருது. புதிய எருசலேமில் வந்து 12 வாசல்கள் இருக்க போது, 12 வாசல்களுக்கு வந்து 12 அப்போஸ்தலருடைய பேர் இருக்க போது. அதில் வந்து மத்தியாஸ் பேர் இருக்குமா, பவுல் பேர் இருக்குமா, அது தெரியல. இதெல்லாம் வந்து நிறைய டிபேட்டபிள். என்ன எப்படி இருக்க போகுதுன்றதுலாம் வந்து அதை கிளியர் பண்ணிடுறாங்க. அந்த 12 அப்போஸ்தலர்ல மத்தியாஸ் எங்கேயும் குறிப்பிடப்படல. ஆனால் அந்த சிலர் பிரசங்கிக்கிறாங்க, நம்ம சொல்ல முடியல. ஏன்னா மத்தியாஸ் என்ன செஞ்சாருன்னு தெரியல. அதுக்குள்ள அந்த நிறைய வந்துச்சு. அவர் எங்கே என்ன செஞ்சார் வந்து லூக்கு ரெக்கார்ட் பண்ணல. இல்லை, இந்த சபை தலைவர்களோட முரண்பாடு இருக்கு இல்லையா, சத்தியத்தின் வேறுபாடு, அது வந்து அது உறுதிப்படுத்துது. ஏன்னா அவங்க வந்துட்டு அப்பவுமே ஸ்ட்ரக்சராக தான் இருக்கிறாங்க. காடுக்கும் அவங்களுக்கான தொடர்பு இல்லை. ஆனால் பவுல் தான் அது கடைசி வரை வெளிப்படுது. பல்லவத்தில் பார்த்தீங்கன்னா 12 மூப்பர்கள் இருக்காங்க. அதாவது இங்கே வந்து 12 தலைவர்கள், பல்லவத்தில் 24 மூப்பர்கள். ஏன் இங்கே வந்து 12 அங்கே 24 மாறிச்சு? 24 மூப்பர்கள் வந்து யார்? நம்ம நிறைய கேள்வி இருக்குது. ஆனால் எல்லா கேள்விக்கும் நம்ம பதில் கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் நம்ம தியானிக்கலாம். இப்போ வந்து அப்போஸ்தலருடைய அந்த ஊழியம் இருக்கதான் செய்யுது. பவுல் வந்து அப்போஸ்தலர் தான். ஆனால் 12 பேரில் ஒருத்தரா இல்லை. ஆனால் அது ஆண்டவர் தேர்ந்தெடுத்த இந்த 12 பேர் யார் அப்படிங்கிற இந்த மத்தியாஸ் ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, இந்த 12 பேர், அதாவது இயேசு கூட இயேசு ஞானஸ்நானம் எடுத்ததுலேருந்து பல்லவத்து ஏறி போகிற வரைக்கும் கூட இருந்துக்கணும். இந்த மத்தியாஸ் அப்படி இருந்தவர். இல்லைன்னா எடுக்க முடியாது. 12 பேரில் ஒருத்தர் எடுக்க முடியாது. இந்த 12 இந்த ஸ்பெஷல் 12 பேருக்குரிய அர்த்தமே என்னன்னா, இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும்போதோ அல்லது ஆரம்ப ஊழியம் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கப்புறம் தான் இவங்களை கூப்பிட்றாரு.
அதுக்கப்புறம் இந்த இவங்க பேதுருவும் அந்திரே இவங்கெல்லாம் வந்து யோவானுடைய ஊழியர்கள். ஒருவேளை பார்த்துருக்கணும், ஞானஸ்நானம் எடுத்து பேதுரு அந்திரே அவங்களாம் பார்த்துருக்கணும். ஏன்னா இந்த 4 பேருமே யோவான் ஸ்நானனுடைய ஊழியர் சீசன் அதனால இப்போ பார்த்துருக்கணும். இதுதான் அவங்களுடைய குறிப்பாக இந்த 12 பேர் யாராக இருக்கணும் அப்படின்னா, மத்தேயாசை ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா கூடவே எடுத்துக்கணும். ஞானஸ்நானத்திலேருந்து இயேசு பரமேறி போகிற வரைக்கும் இந்த அவர் வந்து மேலே போராட போகிறீங்க அது வரைக்கும் கூட இருந்திருக்கும். ஸோ அப்படி இருந்தவங்க மத்தேயாசு. ஆனால் அவரை பற்றி நிறைய எழுதப்படாது. அவர் என்ன ஊழியம் இந்த இந்த காரியத்தை வச்சாங்க ஒரு தவறான உபதேசம் இருக்கு. அது வந்து டீப்பாக பார்க்கணும். இப்போ நம்ம பவுலை தள்ளிக்கிட்டோம் அப்படின்னு வைங்க, அந்த சீட்டு போட்டு எடுத்தாங்கல்ல, அதை உறுதிப்படுத்துறது மூலமா ஒரு தவறான உபதேசம் வரும். எப்படின்னா அப்போஸ்தல ஊழியர்கள் தீர்க்கதரிசன ஊழியர்கள் ஒன்லி லீடர்ஷிப் உருவாக்குறது மட்டும் தான் இப்போ இருக்கு அப்படின்ற ஒரு உபதேசம் அதை மையப்படுத்தி வருது. ஏன்னா அவங்கள முன்னிறுத்தி அவங்க செஞ்ச அது வந்து ஒரு 5 ஊழியர்களும் சபை எடுத்துக்கொள்ளப்பட ஒரு மணி எடுத்தவரை இருக்கு. ஆனால் இதை வந்து நேக்காக பிடிச்சிட்டு ஒரு சம்பவத்தை வச்சு இதை ஃபுல்லாக கைட் பண்ணுறாங்க. இந்த ஒரு டாபிக் ஒரு சில ஊழியன்னு தனியாக இருக்குது. ஒரு சில ஊழியன்னு நம்ம என்ன பார்க்கணும், முதல்ல ஒருத்தர் போய் யாரும் இது வரைக்கும் போகாததுக்கு ஒருத்தர் போய் செய்கிற ஒரு காரியத்தை அப்போ சொல்லுவாங்க. ஆனால் தீர்க்க தரிசனமும் இல்லைன்றாங்க. அதே மாதிரி அப்போ அது பொய்யான ஒரு இது இருக்குது. அதில் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. 5 ஊழியமும் நமக்கு இப்போதே இருக்குது. பவுல் எப்படி அப்போஸ்தலரா மாறுறாரு அப்படின்னா, அவர் டிஃபைன் பண்ணுவார். நான் உங்களுக்கு பெற்றேன்னு சொல்கிறது கொரிந்தியருக்கு எழுதும்போது, நான் கர்ப்ப வேதனைப்பட்டேன், நான் பெற்றேன், அதனால தான் எனக்கு வந்து அப்பான்ற ஒரு இது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். அதை நம்ம பார்க்கலாம், பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஊழியர்களோட வித்தியாசம் பற்றி 5 ஊழியங்கள் இருக்குது, 9 வரங்கள் இருக்குது, கனிகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து வெளிப்படையாக நம்ம பார்க்குறோம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வந்து அது எப்படி வெளிப்பட்டுச்சு அப்படின்றத பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் வெளிப்படணும். இதில் ஆசை என்னவாக இருக்கணும்னா, நானும் ஒரு அப்போஸ்தலன் மாதிரியோ அல்லது மற்ற 5 ஊழியத்தில் ஒருத்தர் மாதிரியோ என் மூலமாக ஆவியானவர் செயல்படணும். ஸோ அதுதான் முக்கிய நோக்கமாக இருக்கட்டும். வேறு ஒருத்தர் ஜெபம் பண்ணிங்கன்னா நம்ம